AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தலைநகரம் டெல்லியில் இதுவரை காணாத அளவுக்கு கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் மற்றொரு சவாலாக தண்ணீர் தட்டுப்பாடு அமைந்துள்ளது. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் நடப்பாண்டு வெப்பம் அதிகரித்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் அளவை எட்டியுள்ளது. வெப்பத்தை சமாளிக்க பொதுமக்கள் ஏர் கூலர், ஏசி போன்றவற்றை அதிகம் பயன்படுத்துவதால் டெல்லியின் உச்ச மின் தேவை 8302 மெகாவாட் என்ற வரலாற்றை எட்டியது. அதிக வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெயில் அதிகமாக உள்ள நேரங்கள், அதாவது ஒரு 10 மணிலேருந்து ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் வெயிலில் நேரடியான வெயிலில் வெட்ட வெளியில் அந்த மாதிரி நடமாட்டத்தை குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணீர், பழங்கள், காய்கறிகள் அந்த உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ தர்பூசணி, நொங்கு, இளநீர் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கலாம். பழச்சாறுகள், ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இல்லாத பட்சத்தில் சுகர் பேஷண்ட் மோர், உப்பு போட்ட மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கஞ்சி அந்த மாதிரி லிக்விட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நீர்ச்சத்து உள்ளதெல்லாம். தண்ணீர் ஒரு 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். கொஞ்சம் நிறையவே குடிச்சுக்கலாம். 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் குடிக்கணும். டெல்லியில் வெப்பம் ஒருபுறம் அதிகரித்து காணப்படும் நிலையில் மறுபுறத்தில் தண்ணீர் பிரச்சினை மற்றொரு சவாலாக எழுந்துள்ளது. ஹரியானாவிலிருந்து யமுனை நதி நீரை டெல்லிக்கு விடுவிப்பதை அம்மாநில அரசு தடுப்பதால் டெல்லியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மாநில அரசு குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியின் குடிசை பகுதிகளில் நாளொன்றுக்கு 2 முறை லாரிகளில் வரும் தண்ணீர் போதாத நிலையில் தண்ணீருக்காக தவிக்கிறார்கள் மக்கள். தண்ணீர் தட்டுப்பாட்டால் தண்ணீரை வீணடிப்பவர்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது டெல்லி மாநில அரசு. குடிநீர் பயன்பாட்டிற்கான தண்ணீரை வீணாக செலவிடக்கூடாது, கட்டுமானம் மற்றும் வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு உபயோகிக்க கூடாது என்றும் தடை விதித்துள்ளது. தண்ணீர் வீணடிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி 200 கண்காணிப்பு குழுக்களை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அதீத வெப்பம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு என 2 சவால்களை டெல்லி மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். அதீத வெப்பத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ள பல்வேறு வழிகாட்டுதல்களை மாநில அரசு வழங்கியுள்ள நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை சீர் செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜீவ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.